வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விஎம்ஆர். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்குறது வள்ளுவர் கூட்டம் 2.0. இல்லை வள்ளுவர் கூட்டத்தில் நிறைய ரெனோவேஷன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரெனோவேஷன் பண்ணி ரீஓப்பன் 2 வீக்ஸ் முன்னாடி பண்ணாங்க. இப்போ அந்த வள்ளுவர் கூட்டத்தில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஆக்சுவலாக புதுசாக என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபுல் வள்ளுவர் கூட்டத்தையும் சுற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக உங்கள் வந்து பார்க்குறது வர்த்தா இல்லையா அப்படி எல்லாமே. இதோட என்ட்ரிலே பார்த்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டம் அப்படிங்கிறத இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் இருந்தாங்க. அந்த கோல்டன் கலரில் சும்மா அந்த லுக்கே வேற லெவலில் இருந்தது. உள்ள என்ட்ரானே ஒரு நுழைவாயில் மாதிரி இருந்தது. இது மேலே வந்து ஐயன் வள்ளுவர் இருந்தார். இதை தாண்டி உள்ளே போனோம்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு கேலரி வியூ இருக்கும். ஆக்சுவலாக அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நடுவில் அந்த வாட்டர் ஃபவுண்டைன் வச்சுருந்தாங்க. அதை சுற்றி உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு செட்டப்ஸ்லாம் இருந்தது. அதாவது சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் இருந்தது, அதில் உட்காந்து பார்க்கலாம். அதுபோக இந்த வாட்டர் ஃபவுண்டனை சுற்றி அறம் பொருள் இன்பம் அப்படின்ட்டு சில ஸ்டோன்ஸில் எழுதி வச்சுருந்தாங்க. திருக்குறளோட 3 அரியார்த்தை மென்ஷன் பண்ணுற மாதிரி எழுதி வச்சுருந்தாங்க. இதை முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் மேலே போனோம்னாலே அங்கே ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆர்ச் இருந்தது. அதை தாண்டி தான் நம்ம வந்து உள்ளே போகணும். ஸோ மேலே ஏறும்போதே சும்மா மாசான லொக்கேஷன்ஸ், அந்த ஆர்ச்சஸ் சும்மா வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பக்ருதீன் அலி அகமத் குடியரசுத் தலைவராக ஓப்பன் பண்ணது அப்படின்னு போட்டிருக்காங்க. 1976 ஓப்பன் பண்ணது. கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இது குடிக்கிறதுக்கு தண்ணிலாம் வச்சுருக்காங்க, நல்லா க்ளீனாக இருக்குது. லைட்டிங் தான் சும்மா வேறு லெவல் பா, சும்மா தாறுமாறாக இருக்குல்ல. செம்ம மாசான ஒரு லக்ஸரியான ஏரியாக்கள் என்ட்ராகிற மாதிரி இருக்குது. இது வந்து இதுதான் ஃபஸ்ட்டு வந்து ஐயன் வள்ளுவர் அரங்கம். இங்கே வந்து கிட்டத்தட்ட 4000 பேர் உட்கார்ற அளவில் ஒரு பெரிய அரங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஆசியாவிலே பிக்கஸ்ட் அரங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பிக்கஸ்ட் ஹால் இன் ஏஷியா. ஸோ இங்கே ஃப்யூச்சரில் நிறைய கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். கீழே பார்த்துட்டு மேலே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான வியூ உங்களுக்கு இருக்கும். ஆக்சுவலாக நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய மாடியை பார்த்ததே இல்லை. அவ்வளோ பிரம்மாண்டமான ஸ்பேஸு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த திருவாரூர் தேர் ஃபுல் அண்ட் ஃபுல் கல்லே செஞ்ச 128 அடி கொண்ட அந்த திருவாரூர் தேர் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது அந்த பிரம்மாண்டமே சும்மா வேற லெவலில் இருந்தது. இப்படி தொடர்ந்து போகும்போது அதில் நடுவில் வந்து வள்ளுவரோட பிக்சர்ஸ் அப்படியே ட்ரா பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. முழுவதுமே கல்லாலான இந்த திருவாரூர் தேர், இந்த தேருக்குள்ள வந்து இன்னொரு வள்ளுவர் சிலை இருந்தது. இப்போ நம்ம அதை தான் பார்க்கறதுக்கு திறந்து போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த ஈவினிங் லைட்டில் இந்த தேரோட அழகு சும்மா பார்க்கறதுக்கே 1000 கண்கள் வேணும், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம ரொம்ப க்ளோஸில் ஆக்சுவலாக முன்னாடி வந்து கொஞ்சம் உள்ள வரைக்கும் போய் பார்க்குறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. பட் நம்ம போன அன்னைக்கு இவ்வளோ தூரம் தான் அலோவ் பண்ணியிருந்தாங்க. இங்கேருந்தே அந்த திருவாரூர் தேர் அதுக்குள்ள வள்ளுவரையும் பார்த்து ரசிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு கீழே கேலரிஸில் நெக்ஸ்ட் மியூசிக் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 6:30 ஆயிடுச்சு. இந்த 6:30க்கே வந்து அந்த வாட்டர் லேசர் ஷோஸ் நடக்கும்னு சொன்னாங்க. ஸோ அது பார்க்க தான் நம்ம போயிட்டு இருந்தோம். இந்த அண்ணம் ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட் காஸ்ட்டோட ரேட்டு: கேரட் கேக் 60, ப்ரௌனி 75, மஃபின், வெஜ் பஃப். ஸோ எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. டீ காஃபின்னா 25 ருபீஸ். இது பக்கத்துலேயே வந்து குரலங்காடி. ஸோ இந்த குரலங்காடிக்குள்ளே திருவள்ளுவர் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்தது. அதாவது திருவள்ளுவர் பற்றி நிறைய இந்த ஒவ்வொரு திருக்குறளுக்கும் அந்த விரிவுரை எழுதினது. அதுக்கப்புறம் நிறைய டிஃப்ரெண்டான திருவள்ளுவர் ஸ்டாச்சு, அப்புறம் வந்து டிஃப்ரெண்டான திருவள்ளுவர் உரை எழுதின புக்கு வேறு லாங்குவேஜில் அது எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் துணி பையில் அந்த திருவள்ளுவர் படம் போட்டு, அப்புறம் திருவள்ளுவர் அந்த படம் போட்ட டிஷர்ட்டு, அப்புறம் அந்த குறள் எழுதின டிஷர்ட்டு, அப்புறம் பென்சிலில் குறள் எழுதுனது, பென்னில் குறள் எழுதியிருந்தது, அப்புறம் வந்து கீ செயின், அந்த மாதிரி பல ஐட்டம்ஸ் வித்தியாசமான மாடலில் திருக்குறளுக்குரிய தெளிவுரை புக்கும் இருந்துச்சு. நம்ம இந்த திருக்குறள் அங்காடியை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே இந்த சைடு லேசர் ஷோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே நம்ம லேசர் ஷோ பார்க்க வந்துட்டோம். இந்த வாட்டரில் இந்த லேசர் லைட் பட்டு அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் சும்மா வேற லெவலில் இருந்தது. நான் நேரில் பார்க்கும்போது பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ஸோ நீங்கள் டிஜிட்டலாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
இந்த வாட்டர் லேசர் ஷோவை பயங்கரமாக என்ஜாய் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த தேரிலையுமே இன்னொரு லேசர் ஷோ நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் வேக வேகமாக போயிட்டு இருந்தோம். லேசர் ஷோ பார்க்குறதுக்காக செம கூட்டம் சுற்றி. கேலரியில் கொஞ்சம் பேர் உட்காந்துருக்காங்க. கேலரி இடம் பார்த்தாம கீழேயும் உட்காந்துருக்காங்க நிறைய பேர். 3 பிரிவுகள், 133 அதிகாரங்கள், மொத்தம் 1330 குறள்களில் இப்பாரினை அளந்து இவ்வுலகிற்கு இன்றியமையாத பொதுமறையை இயற்றித் தந்த தமிழ் தாயின் தலைமகன், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்த தெய்வப் புலவர் குறள்கள் இடம்பெற்றுள்ளன. உதாரணத்திற்கு, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக எனும் குறளில் கல்வியின் முக்கியத்துவம், கல்லாமையின் தீங்கு, பொருள் கூர்ந்து கற்றல், அதன் பின் அறவழி நடத்தல் போன்ற எக்காலத்திற்கும் பயன்பெறும் கூறுகள் இடம்பெற்றுள்ளன. 3ஆம் நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொன்ன வள்ளுவருக்கே நம்ம வந்து வள்ளுவர் கோட்டம் அமைச்சிருக்கிறது ஒரு சென்னையோட மிகப்பெரிய ஏரி தான். எது எப்படியோ இந்த வள்ளுவர் கோட்டம் வர்றது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஈவினிங் ஒரு 2-3 ஹவர்ஸ் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான லொக்கேஷன். ஏன்னா இங்கே வந்த சில்ட்ரன்ஸ்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு டைம் அதை விசிட் பண்ணி பாருங்கள். ஏறத்தாழ 60க்கும் மேலான உலகின் பல்வேறு மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் உலகெங்கும் அதிக அளவில் மொழிபெயர்க்கப்பட்ட சமயம் சாரா நூல்களில் ஒன்றாக திகழ்கிறது. ஸோ ரொம்ப பிரம்மாண்டமான பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் பைக்கில் வந்தாலோ காரில் வந்தாலோ பார்க் பண்ணுறதுக்கான ஸ்பேஷியஸ் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. நம்ம ஃபுல் வள்ளுவர் கோட்டத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 7:30க்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சு. இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த லைட் ஷோ, அப்புறம் அந்த லேசர் ஷோ எல்லாமே சும்மா வேறு லெவலில் இருந்தது. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி பல ஃபுட் அண்ட் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ், மோஸ்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் இதெல்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சுங்க. வில் மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பாய், வரட்டா.